ஒரு மனிதனை நீ நண்பனாக எடுத்துக் கொள்வது ஒரு மூமினைத்தான் நீ நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், காஃபிரை நண்பனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. லா துசாஹிபு இல்லா மூமினா, ஒரு மூமினை நீ நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வலா யக்குல் தஆமக இல்லா தகிய்யும், உன்னுடைய உணவை சாப்பிடுவது யார் சாப்பிடுனா ஒரு நல்ல மனிதன் தான் சாப்பிடும். உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய இந்த உணவு இருக்கிற சாப்பாடு அதை மற்றவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப நல்ல தொடர்பு நல்ல நட்பு எப்படி இருக்குன்னு சிந்தனை பார்க்கணும். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அபூதாவூத் திருமதியில பதிவாகி இருக்குது, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலி. ஒரு மனிதர் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தின் மீது தான் இருக்கார். நம்ம யார்கிட்ட போய் சேர்றோமோ அந்த பழக்கம் தான் நமக்கு. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு இந்த கூட்டம் நேற்று கூட போன் அடிச்சாங்க. கூட்டத்தில் பேசுறவங்களா எல்லாம் பிள்ளைகளை பற்றியே பேசுறாங்க, பிரெஞ்சில் பேசுறவங்களும் பிள்ளையை பற்றியே பேசுறாங்க கேட்டாங்க. உண்மையிலேயே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய எதிர்கால சந்ததியினர் அவர்கள் வழி தவறி செல்லக்கூடாது, அவர்களுடைய தோழமை நல்ல தோழமையாக இருக்க வேண்டும், நல்ல நட்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களே. நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன், கவலையான செய்திகள் நிறைய இருக்குது, துக்கமான செய்திகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் புரியும். நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய தோழமையை நீங்கள் கவனியுங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது யாரோடு சேருகின்றார், யாரிடத்தில் நட்பு வைத்திருக்கின்றார் என்று நீங்கள் கவனியுங்கள். இந்த நண்பனுடைய அந்த குணம்தான் இந்த பிள்ளைகளுக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய தீனினுடைய அடிப்படையில் தான் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலிஹு, உங்களில் ஒருத்தர் யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரியம் இருக்குது, நம்மளாம் எவ்வளவு பிரியமா நீங்க உட்கார்ந்துருக்கோம், பார்ப்பதற்கே ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இந்த முகங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்கிருந்தெல்லாம் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், எதற்காக? அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலின் பிரியத்திற்காக வந்திருக்கு. சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள்ல ஒரு கூட்டம் வருவாங்க, மறுமை நாள்ல ஒரு கூட்டம் வருவாங்க. அவங்க நபிமார்கள் அல்ல, சுஹதாக்கள் அல்ல, ஆனால் நபிமார்களை விட சுஹதாக்களை விட பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். சில மனிதர்கள் சஹாபிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிர்னா மன்ஹும், அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்க, இந்த மனிதர்கள் யார் கேட்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹும், அவர்கள் கௌமுன், ஒரு கூட்டம், தஹாப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரியமாக இருந்தார்கள். அலா கைரி அர்ஹாமின் பைனகும், அவர்களுக்கு இடையில எந்த விதமான இரத்த பந்தங்கள் எதுவுமே இல்லை, உறவுகள் எதுவுமே இல்லை. அவர்களுடைய பிரியம் என்ன? அல்லாஹ்வுக்காக அவர்கள் பிரியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இடையில இரத்த பந்தம் எதுவுமே இல்லை. வலா அம்பாலி யதாத்துனஹா, கொடுக்கல் வாங்கல், பொருள் கொடுத்து பணம் காசு கொடுக்கல் வாங்கலாம் இல்லை. அவர்கள் சேர்ந்து இருப்பது என்னண்டா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் பிரியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமையில நபிமார்கள் சுஹதாக்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் உயர்த்தி பாருங்க. நல்ல தொடர்பு, நல்ல பிரியம், நல்ல மனிதர்களோடு முஹப்பத். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், முஹிப்புல் உலமா, முஹிப்புல் உலமா, அறிஞர்களை தெரியப்பட்டிருப்பாங்க சில பேர். நான் பார்த்திருக்கேன், பெண்களுடைய பகுதியில் கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் குறையும், அறிஞர்களை ரொம்ப தெரியப்படுவாங்க. சமீபத்தில் லண்டனுக்கு போயிருக்கேன்,
ஒரு தோழர், ஒரு சகோதரர் மாநாட்டு காலை நேரம் 8 மணி ஆயிடுச்சு. வேகமா வந்து கதவை தட்ட எழுந்து வந்தார். உங்களுக்கு வீட்டிலேருந்து உணவு கொண்டு வந்திருக்கிறார். அந்த மனிதரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். லண்டனுக்கு செல்லக்கூடிய எந்த ஆளுமாக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டினுடைய உணவை சாப்பிடாமல் செல்ல மாட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமீபத்தில் அவருடைய மகன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். சிறு வயசு பையன், திருமணமாகாத பையன். இவர் வந்து எல்லோருக்கும் உணவு வழங்கக்கூடியவர், எல்லோரிடத்திலும் பிரியமாக இருக்கக்கூடியவர். தொலைபேசி மூலம் நான் கேட்கிறேன், இது மாதிரி நடந்துருச்சு, செய்தியை ஃபேஸ்புக்ல பார்த்தேன் என்று கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட சலனம் இல்லை, கொஞ்சம் கூட அழுகை இல்லை, கொஞ்சம் கூட துக்கம் இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லை. என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாம் சொல்றானே, ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டால் அவர்கள் பொறுமையா இருப்பாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் செல்ல போகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமாக தொலைபேசியில் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஒரு மனிதர் இப்படியும் உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு நிலை அங்கே எனக்கு கிடைச்சிச்சு. அன்பானவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை பிரியப்பட்டா அவரை கூப்பிட்டு சொல்லணுமா. அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. இதா அஹப்பர் ரஜுல் அஹா, ஒரு மனிதனை பிரியப்பட்டா ஃபல் யுக்பிருஹு அன்னஹு யுஹிப்புஹு, அந்த மனிதனிடத்தில் போய் சொல்லணும், நான் வந்து உன்னை பிரியப்படுகின்றேன், அல்லாஹ்வுக்காக பிரியப்படுகின்றேன் என்ற செய்தியை அந்த மனிதனுக்கு அறிவிக்கும். சிலர் வருவாங்க, ஹாஃபிதுல் குர்ஆன் இருக்காங்கல்ல, குர்ஆனை மனனம் செய்தவர்கள், அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் இருக்க இல்லையோ அரபு மொழி பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தாங்கன்னா உடனடியாக கட்டி அணைத்துக் கொள்வார்கள். வாயை திறந்து சொல்லுவாங்க, உன்னை நான் ரொம்ப பிரியப்படுறேன் என்று வாயை திறந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதனை பிரியப்படுவதை அந்த மனிதனிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸ், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையிலே எனது ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைய முடியாது நீங்கள் ஈமான் கொள்ளுகின்றவரை. ஒரு மூமின் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், ஒரு காஃபிரோ முஷ்ரிக்கோ போக முடியாது. சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைய முடியாது நீங்கள் ஈமான் கொள்ளுகின்றவரை. வலா துமினு, நீங்கள் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டீர்கள். ஹத்தா தஹாப்பு, ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளுகின்றவரை. ஒரு மூமின் அப்படின்னா அடுத்தவனை பார்த்து பிரியப்படும், அடுத்தவனை பார்த்து சந்தோஷப்படுது, ஒரு முஸ்லிமை பார்த்து சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் இல்லை என்றால், அந்த பிரியம் இல்லை என்றால் நீங்கள் மூமினாக இருக்க முடியாது. மனசுல சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு, மனசுல இறுக்கத்தை வச்சுக்கிட்டு, கசடுகளை வச்சுக்கிட்டு மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது, சந்தோஷம் இல்லாமல் பார்க்கும் பொழுது உண்மையான மூமினாக இருக்க முடியாது. சொல்றாங்க, வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளுகின்றவரை நீங்கள் மூமினாக இருக்க முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷையின் இதா ஃபஅல்துமூஹு தஹாபதுக்கும், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, அந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தருகின்றேன், அந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் பிரியமுள்ளவராக இருப்பீர்கள். அஃசுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு இடையே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் சொல்லி கொடுக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மூமினை பார்த்து அழகான முறையில் சலாம் சொல்லும், சலாத்துக்கு அவர் பதில் சொல்லும், முகத்தை திருப்பிட்டு போறது, கையை கொடுக்காம போறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. மூமின்னா சலாம் சொல்லிடு, சலாத்துக்கு பதில் சொல்லிடு. இந்த நிலை யாரிடத்தில் இருக்குதோ நீங்கள் பிரியம் உள்ளவராக நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் உள்ளவராக இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் அல்லாஹ் பிரியப்பட்டாங்க, அல்லாஹ்
இன்னல்லாஹு தஆலா யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிபுஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குறிப்பிட்ட இந்த மனிதரை பிரியப்படுகின்றான், எனவே நீயும் அவரை பிரியப்படு. யார்கிட்ட போய் சொல்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதரை அல்லாஹ் பிரியப்படுறான், எனவே நீனும் அவரை பிரியப்படு. ஜிப்ரீலுடைய பிரியம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்? யுஹிப்புஹு ஜிப்ரீலு, ஜிப்ரீல் பிரியப்படுவார். யாரா? அந்த மனிதரை, குறிப்பிட்ட ஒரு மனிதர். ஃபயுனாதி ஃபி அஹ்லி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைப்பார், அழைத்து சொல்லுவார், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு. அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த மனிதரை அல்லாஹ் வந்து பிரியப்படுறான், எனவே நீங்களும் அவரை பிரியப்படுங்க. செஞ்ச காரியம் என்ன? ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் வந்து ஒரு பிரியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த பிரியத்துக்கு ஜிப்ரீல் பிரியப்படுறாரு, வானவர்கள் எல்லாம் பிரியப்படுறாங்க. யுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிரியப்படுறாங்க. சும்ம யூதவு லஹுல் கபூல் ஃபில் அர்த், பின் பூமியிலே இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் பிரியமான ஒரு மனிதர் என்ற சாட்சி இவருக்காக வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் எல்லாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த மாநாட்டின் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடும் பிரியத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் இன்றைய தினம் நாம் கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசியில் ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி நாம் எல்லாம் இங்கே பிரியமாக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோமோ, கூடி இருக்கின்றோமோ, அதுபோன்று சுவர்க்கத்திலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு அறிஞர் சொன்னார், நாளை சொர்க்கத்தில் ஒரு மனிதர் சொர்க்கத்தில் நிற்பார், கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தர் நிற்பார். அவர் பார்ப்பார், டேய் நீனமான சொர்க்கத்துக்கு வந்துட்ட அப்படி கேட்பார். இந்த மனிதர் சொல்லுவாங்க, நீ எப்படா உள்ள வந்த? நீ உலகத்தில் இருக்கும் போது நீ வந்து அப்படி இருந்த, நீ எப்படா உள்ள கேட்பார். இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார் நாம போகின்ற வழிதான் சரியான வழி, இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார் நாம போற வழிதான் சரியான்னு சொல்லிட்டு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாரும் உங்களுடைய அமலின் மூலமாக வெற்றி பெற முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் தான். ஒரு மனிதனை வந்து கெட்ட மனிதன் என்று யாரும் சொல்லக்கூடாது, ஒரு மனிதனை நல்ல மனிதன் என்று யாரும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் அந்த சோனம் கிடைக்கும், சோனம் கிடைக்கும். அப்ப சுவர்க்கத்தில் பார்த்து நீனுமா வந்துட்ட, நீனுமா வந்துட்ட. ஒவ்வொருத்தரும் பார்க்கும் பொழுது எல்லாருமே உலகத்தில் சண்டை போட்டு தான் இருந்தாங்க, சொர்க்கத்தில் பார்க்கும் பொழுது எல்லாருமே அங்க உள்ள வந்துட்டாங்களே. அல்லாஹ் சொல்றாங்க, மூமின்களுக்கு சொர்க்கம் நிச்சயம், சொர்க்கம் கிடைக்கும். இந்த கூட்டத்தில் கலந்திருக்க அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.